தமிழகத்தில் சென்னையோடு சேர்த்து திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரியையும் தலைநகராக்குவோம் என்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்ல விஷயம் தான். எம்ஜிஆர் 3 டைம் இருந்தார், அவரே ட்ரை பண்ணார் கொண்டாடலான்ட்டு. ஆனால் அவரால் ஏன் கொண்டாட முடியலன்னு தெரில. ஆனால் இது புதுசாக இருக்குது, வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா 5 இடத்துல இருக்குங்கிறப்ப அதிகமாக சென்னை போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அவங்க அதுக்கு போய் கொஞ்சம் பயனடைவாங்க. அதிகமாக சென்னை அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுங்கிற அவசியம் இருக்காது. எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இது ஒரு நல்ல திட்டம் தான். பாப்பா வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சீமானோட மோஸ்ட் ஆஃப் ஐடியாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து பேஸ் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அங்கே இருக்கிற ஐடியாலஜிஸ் தான் ஃபுல்லாகவே அங்கே கொண்டு வர்றது, அவங்களோட தற்சார்பு பொருளாதாரம்லேருந்து அப்புறம் கேபிட்டலைசேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை மட்டுமே வந்து டெவலப் பண்ணும்போது மற்ற ரீஜனலுக்கான இம்பார்ட்டேஷன் கம்மியாகுது. ஸோ எல்லாத்துக்கும் கேபிட்டல் சென்னைக்கே வர மாதிரி இருக்கும். இங்கே ஓவர்ஃப்ளோ அதிகமாகும், வேல்யூவேஷன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அது வளர்ச்சி மாதிரி தெரியாது. அவுட் சைட் கம்ஃபர்ட் ஜோன் ஒருத்தவங்க பார்க்கும்போது அது சாத்தியம் இல்லை, அது சான்சஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எந்த இன்னோவேஷனும் வந்திருக்காது, இன்னும் இன்வென்ஷனும் வந்திருக்காது. எல்லாமே கற்பனையிலேருந்து வந்தது தான். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி பாசிபிள். ஏன்னா மற்ற கண்ட்ரியில் பாசிபிள் இருக்கும் போது இங்கே இருக்காது. மேன் பவரும் இருக்குது, எல்லாமே இருக்குது, வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட்டால் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஏன்னா ப்ரைவேட்டால் பண்ண முடியும் போது கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். இது குட் ஐடியா தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு தலைநகரமே சென்னையாக இருக்கிறது தான் கரெக்டாக இருக்குது. மற்ற மாவட்டங்கள் வந்து தான் இருக்கணுமே தவிர தலைநகர் 5 இருக்கக்கூடாது. இது வந்து எங்களோட கருத்து. இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம தலைமையகம் அப்படிங்கிற சென்னைன்னு போகும்போது எல்லா மக்களுக்கும் வந்து சுமை தான். இதே அப்படி இருக்கும்போது இது தலைமைச் செயலகம் அப்படிங்கிறம்போது பக்கத்து ஏரியாவில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ட்ராவல் ஹவர்ஸும் ரொம்ப கம்மியாகும், அவங்களோட வேலையும் சீக்கிரமாக முடியும், கம்யூனிகேஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.